வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி நாம் ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே டிசைன் பண்ண 2 ப்ளவுஸோட இமேஜஸ் பார்த்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே பார்டரில் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸோட நெக் பேட்டர்ன் டிசைனிங் வீடியோவில் நான் அந்த ஸ்டிச்சை பார்டரில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது பார்டருக்கு மேலே உள்ள போர்ஷன் இருக்குது இல்லையா, அங்கே நான் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு லைனுக்கும் நடுவில் 1.5 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். லைன்ஸ் போட்டுட்டு கீழே பார்டர்லேருந்து 3 இன்ச் கேப் மார்க் பண்ணி பிளாஸ்டிக் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைனில் 3 இன்ச்சுக்கும் இன்னொரு லைனில் அதே பார்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி நான் பிளாஸ்டிக் மிரர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த பிளாஸ்டிக் மிரர்ஸை சுற்றி நாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்னதாக எப்போதும் போல் லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாம் எப்போதுமே நார்மலாக மிரர் ஒர்க்ஸ்க்கு ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மிரரை சுற்றி ஒரு லைன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போது ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே நாம் குத்தி லாக் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே நான் இன்னொரு ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மிரர் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தாலும் என்னோடய மோட்டிவ் டைமண்ட் ஷேப்பில் எனக்கு வேணும். அதனால நான் ஏற்கனவே நாம் குத்தி லாக் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துலையே கொஞ்சம் மேலே தள்ளி நான் குத்தி லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போது இங்கேருந்து குத்தி நான் வெளியில் த்ரெட் எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே நான் குத்தி இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு தடவை குத்தி லாக் பண்ணி நீடில் வெளில எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு வேணுங்கிற டைமண்ட் ஷேப் கிடைக்கும். நார்மலாக மிரர் ஒர்க்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே குத்தி இருக்கிற இடத்த தாண்டி கொண்டு போய் வச்சு தான் நம்ம இன்னொரு தடவை ஸ்டிச் போடுவோம். ஆனால் இதில் எனக்கு டைமண்ட் ஷேப் வேணுங்கிறதுனால ஏற்கனவே லாக் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே நான் குத்தி லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா தெளிவாக பாருங்கள். ஏற்கனவே குத்திருக்கேன்னா அதுக்கு கொஞ்சம் மேலேயே இன்னொரு தடவை குத்தி லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ சுற்றி நம்மளுக்கு மிரர் தெரியும் இல்லையா, அந்த மிரர் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மிரர்ஸ் எல்லாமே கவர் ஆனதுக்கப்புறமா நாம் ஒரு ஷார்ப் ஏஜ் அச்சீவ் பண்ணணுன்னா ஆப்போசிட் சைடில் நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு இந்த 4 கார்னர்ஸும் நல்லா ஷார்ப்பாக டைமண்ட் ஷேப்பில் எனக்கு வேணும். அப்படிங்கிறதுனால நான் ஒவ்வொரு ஸ்டிச் குத்துனதுக்கப்புறமும் லாக் ஸ்டிச் போடும்போது நான் அந்த லாக் ஸ்டிச்சை நான் ஆப்போசிட் சைடில் லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால எனக்கு பர்ஃபெக்டான ஷார்ப்னஸ் கிடச்சிரும். இப்போ இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் அந்த லூப் மேலே தெரியுது இல்லையா, அதை கீழேருந்து நீடல் குத்தி வெளியில் எடுத்து அந்த லூப்பை துணிக்கு கீழே இழுத்து விட்டுருங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இதை ஒரு கம் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மற்ற மிரர்ஸ்க்கும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா மிரர்ஸை சுற்றியும் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நாம் இந்த மிரர் மோட்டிஃபை சுற்றி 3 mm ஆன்டிக் கோல்ட் பீட்ஸும் கொஞ்சம் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மோட்டிவ் சுற்றி டிசைன் பண்ணுறதுக்கு நான் இப்படி 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் நீடலில் லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீட்ஸை மிரரோட 4 சைட்ஸும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 4 சைட்ஸ் மட்டும்தான் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த மோட்டிவ்ஸில் இன்னும் கூட பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் முக்கியமாக செல்ஃப் கலர் த்ரெட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது ப்ளவுஸோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட் இல்லைனாலும் சூவிங் த்ரெட் கூட யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுனால நாம் ஒவ்வொரு பீட்ஸோட எண்ட்லையும் நாட் கொடுப்போம் இல்லையா, அந்த நாட் வெளியில் தெரியாமல் இருக்கும். அதனால நாம் பண்ணக்கூடிய டிசைனும் நீட் ஃபினிஷிங்கோட நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாக்கி இருக்கக்கூடிய எல்லா மிரர் மோட்டிவ்ஸை சுற்றியும் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே உள்ள மிரர் மோட்டிவ்ஸை சுற்றி பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நாம் இந்த ஸ்ட்ரைட் லைன் எல்லாத்துலேயும் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போதுமே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே நல்ல ஒரு கிரிப்னஸ்க்காக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த சுகர் பீட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கீழேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஃபைனலாக ஒரு நாட் போடுவோம் இல்லையா, அது இந்த ஸ்லீவ் போர்ஷன் ஸ்டிச்சிங்கில் உள்ளே போயிடும். இப்படி நாம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லீவோட டாப் போர்ஷனில் நாட் விழுகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நாம் போடுற நாட்டும் வெளியில் தெரியாது. அங்கே ஸ்டிச்சஸ் விழுகும்போது அந்த நாட்டும் பிரிஞ்சு வராது. ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா லைன்ஸ்லையும் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், நான் பீட்ஸ் எல்லாமே கொடுத்து ஸ்லீவ் போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கீழே உள்ள பார்டர் ரொம்ப எல்லோயிஷாக இருக்கிறனால அங்கே எந்த ஒரு பீட்ஸும் கொடுத்து டிசைன் பண்ண முடியல. ஒரு வேளை நான் பார்டரில் வேறு ஏதாவது டிசைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸோட நெக் போர்ஷன் டிசைனிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.